ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். செவ்வாய் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். செவ்வாய் பகவான் ரிஷப ராசினருக்கு இதுவரை 8ஆம் இடமாகிய அஷ்டமத்தில் இருந்து பலவித கஷ்டங்கள், உஷ்ண நோய்களை கொடுத்தார். அவர் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கு செல்கிறார். செவ்வாய் தங்களுக்கு 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் உரியவர். 9ஆம் இடம் அவர் சென்று உச்சம் அடைவதால் நன்மைகள் அதிகரிக்கும். ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெறுவதால் நன்மைகள் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும், பரஸ்பர அன்பு பெருகும், சுபமங்கல காரியங்கள் நடைபெறும். இதுவரை தடையான தடங்கலான காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக தங்களுக்கு நடைபெறும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. குடும்ப செலவுக்கு தேவையான பண உதவிகள் எதிர்பாராத வகையில் தங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உஷ்ண நோய்களால் கஷ்டப்பட்டிருப்பீர்கள். இனிமேல் அந்த உஷ்ண நோய்கள் எதுவுமே தங்களுக்கு இருக்காது. பிளட் பிரஷர் போன்ற நோய்களால் அவதிப்பட்டோருக்கு நோய்கள் அனைத்தும் மறையும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை செவ்வாய் சம்பந்தமான தொழில், பில்டிங் கான்ட்ராக்டர்கள், ரியல் எஸ்டேட் அன்பர்கள் போன்றோருக்கு நன்மைகள் பெருகும். பூமி சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கு நன்மைகள் பெருகும். அக்னி மூலமாக செய்யும் தொழில்கள், ஹோட்டல் பிசினஸ் செய்வோருக்கு பல விதமான வழிகளில் பண வரவுகள் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்கலாம். வீடு வாங்க விற்க நல்ல காலம். மருத்துவர்கள், டாக்டர்ஸ்களுக்கு தங்களுடைய துறையில் நன்கு புகழ் பெறுவர். நோயாளிகளை நன்கு குணப்படுத்துவர். கைராசியான டாக்டர்கள் என பெயர் பெறுவர். சகோதர ஸ்தானம் பலப்படுகிறது. 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் செவ்வாய் பகவான் சகோதர ஸ்தானம் பலப்படுகிறது. சகோதரர்களுக்கிடையில் சண்டை சச்சரவுகள் இருந்தால் தற்போது அன்பு அதிகரிக்கும். உண்மையான அன்பு, உள்ளன்பு மேலிடும். பாக பிரிவினைகள் பிரச்சனைகளாக இருந்தால் அனைத்தும் சுமூகமாக பேசி தீர்க்கப்படும். நிலத்தகராறுகள். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும், விளைச்சல் அதிகரிக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. கால்நடைகள் நன்றாக அபிவிருத்தி அடையும். ஆக ரிஷப ராசினருக்கு இது ஒரு அருமையான காலம். செவ்வாய் உச்சம் அடைவதால் நன்மைகளை பெறுவீர். குடும்பம் நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் நன்றாக சிறப்படைவீர். தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள், இடமாற்றம், உத்தியோகக்காரகன் செவ்வாய் என்பதால் தங்களுக்கு சாதகமாக அனைத்தும் நடைபெறும். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.